மோடிக்கும் விஜய்க்கும் அதிக வித்தியாசம் இருப்பது மாதிரி எனக்கு தெரியல. மோடியும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை, இவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை. நண்பர் ஃபெலிக்ஸ் கடமை தவறி இருக்கிறார். ஒரு ஊடகையாளர் நினைத்தால் கிழக்கென்பதை மேற்கென்று சாதிக்க முடியும். ஒரு ஊடகையாளர் நினைத்தால் இலையுதிர் காலத்தின் ஆயுளை கூட அதிகரிக்க முடியும். ஒரு ஊடகையாளன் இன்றில் காலூன்றி நாளையில் கால் பதிக்க வேண்டியவன். ஆனால் நண்பர் ஃபெலிக்ஸ் கடமை தவறி இருக்கிறார். ஒரு திராவிட ஒவ்வாமை உள்ள ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கிறது. அதிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது, ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆட்சி நீடிக்கக்கூடாது, நிலைக்கக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் யார் என்பதை எனக்கு தெரியும். அப்படி பல பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தீனி போடுவது மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பேசியிருக்கிறார். முதலமைச்சர் அவர் நினைத்ததை பேசுவதற்கு ஊடகையாளருக்கு அதிகாரம் இருக்கிறதா என்றால் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதன் பின்னால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு அவர் பொறுப்பேற்க வேண்டியது ஒரு ஊடகையாளருக்கு இருக்கிறது. மாட்சிமை தேங்கிய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் ஒரு துயர சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இதில் அரசியல் கண்ணோட்டமே பார்க்காமல் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு எனக்கு இரவில் தூக்கம் வரவில்லை, நான் உடனடியாக புறப்படுகிறேன் என்று நலிவுற்ற நிலையில், அவர் இப்பொழுதுதான் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார், நலிவுற்ற நிலையிலும் இரவோடு இரவாக புறப்படுகிறார். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறார், மரணத்தை முத்தமிட்டவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்துகிறார், உடனடியாக 10 லட்சம் ரூபாய் இறந்து போனவர்களுக்கு என்று அறிவிக்கிறார். இதையெல்லாம் ஒரு முதலமைச்சர், ஏன்னா அந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டிய தம்பி விஜய் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்தே உடனடியாக வெளியேறி திருச்சி சென்று விமானத்தில் அவர் சென்னைக்கு வந்து விட்டார். பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது எப்போதும் அவருக்கு பழக்கம் இல்லை. மோடிக்கும் விஜய்க்கும் அதிக வித்தியாசம் இருப்பது மாதிரி எனக்கு தெரியல. மோடியும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை, இவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கலை. சரி, பாதிக்கப்பட்ட இடத்தில் அவர் நின்றிருக்க வேண்டும். அந்த பாதிக்கப்பட்ட மக்களினுடைய துயரத்தை அவர் பகிர்ந்திருக்க வேண்டும்.